ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம். எப்படிங்க? நலமா இருக்கேன். சிறப்பு. இறையருள் குருவருள். ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்னி. கண்டிப்பா. கன்னியின் கர்ம ரகசியம், இவங்களோட பிறப்பு என்ன, இவங்க வாங்கிட்டு வந்த கர்மா என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஒண்ணா பார்க்கலாம். நீங்க நிச்சயமா 12 ராசி கட்டத்துல கன்னி ராசி அறிவை கொடுக்கக்கூடிய, புத்தியை கொடுக்கக்கூடிய புதன் உச்சமாகின்ற ராசி கன்னி. சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரத்தோட 4 பாதங்கள் அங்க இருக்கு. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரத்தோட 2 பாதங்கள் அங்க இருக்கு. அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய் 3மே உள்ளடக்கிய நட்சத்திரம் அங்க. அது கன்னி வீடு. காலச்சக்கரத்திற்கு 6வது வீடு. அங்கதான் வருமானத்துக்கான, பேச்சுக்கான, கலத்திரத்துக்கான கிரகமான சுக்கிரன் நீசமடைகிறார். இவங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தாதனால வந்த கர்மா. அதுக்குதான் ஜனனமே எடுத்திருக்காங்க. ஆமா, கொடுத்த வாக்கை காப்பாத்த, நான் ஏதாவது செஞ்சு தரேன், நான் பண்ணி தரேன், நான் எல்லாம் இது காப்பாத்தாதுக்காக வந்த கர்மா. அதனாலதான் பெண்கள் விஷயத்துல நீங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்து ஏமாத்திட்டீங்கன்னா தலைமுறைக்கும் தொடருங்கிறான். பெண் சாபம். ஆமா, ஏன்னா அங்கதான் புதன் உச்சம், சுக்கிரன் நீசம், சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருந்து, செவ்வாய்ங்கிற நட்சத்திரமும் உள்ள இருந்து ஒரு கொலாப் பண்ணி உனக்கு தோஷத்தை ஜாம் பண்ணி கொடுத்துட்றேங்குது. ஒரு குடும்பமா சேர்ந்து. ஆமா, குடும்பமா சேர்ந்து கொடுக்குறேங்குது. சிவன், சக்தி, முருகர் 3ஓட வினைகளும் அவங்களுடைய ஆசீர்வாதமும் பெறப்பட்டதுன்னு சொல்லலாம். சரியா இல்லைன்னா வினைகளாகவும் மாறும்னு சொல்லலாம். ஆனால் கவனமா இல்லைன்னா சுக்கிரன் நீசமாகுது. உங்களுடைய வாக்குறுதி தான் நீங்க பலமா இருக்கணும். ஒருத்தருக்கு அக்செப்ட், ஓகே நான் செஞ்சிடறேன், நான் பண்ணிடுறேன். குறிப்பா பெண்கள் விஷயத்தில் பெண்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியில் நீங்கள் தவறுக்கும் பட்சத்தில் உங்களை தொந்தரவு பண்ணாம விடாது. உங்களை தொந்தரவு பண்ணாம இது பெண் சாபமாகவும் தலைமுறை சாபமாகவும் மாறி 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 கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். இப்பவும் பாருங்க, கன்னிராசியில யாரு பிறந்திருந்தாலும் சரி, வம்சாவளி பெண்கள் ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு கசப்பு இல்லாம இவங்க வாழவே முடியாது. சில நேரங்கள்ல கன்னிராசியில பிறந்தவங்க அந்த வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற முடியாத சூழ்நிலையும் ஏற்படுத்தும். நீ எப்படின்னு பார்த்துருவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாலும் அது இது பண்ண முடியாத சூழ்நிலையும் கொடுத்துருது. அதுக்கு பேரே சத்திய தோஷம். சத்திய தோஷம். பிராமிஸா நான் செஞ்சிடறேன், இவங்க சத்தியமே செய்யக்கூடாது, நான் பிராமிஸா பண்ணிடுறேன், நான் சத்தியமா செஞ்சு கொடுத்துட்றேன். ஆகவே இது யாருக்கெல்லாம் பொருந்தும்? கன்னிராசிக்கு மட்டுமா பொருந்தும்? யாருக்கெல்லாம் சுக்கிரன் நீசமோ அவர்களுக்கும் பொருந்தும். யாருக்கெல்லாம் சுக்கிரன் நீசம் அவர்களுக்கும். இவர்களுடைய வேலையை என்ன? வாக்குறுதி கொடுத்தா காப்பாத்திடணும். காப்பாற்ற முடியாத பட்சத்தில் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. நீங்க நாளைக்கு வாங்க, உங்களுக்கு 20,000 ரூபாய் பணம் கொடுக்கணும், நான் கொடுத்துறேன், இல்லை 2 லட்சம் கொடுக்கணும் கொடுத்துறேன், அங்க வாக்குறுதி கொடுக்கும் தவறும் பட்சத்தில் கர்மாவா ஜென்ரேட் ஆகுது. ஒரு ராங் கமிட்மெண்ட் கொடுத்து சிக்கிறாங்க. கன்னி ராசிக்கு உண்டான பிரதானம் கன்னிங்கிறது. நம்ம சொல்றோம் கன்னி பெண்கள், கன்னியர்கள். அப்ப நம்ம வீட்டுல வயதுக்கு வந்த கல்யாணம் கட்டி கொடுக்குற காலத்துல இருக்கிற ஒரு பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அது. அப்ப அங்க நீங்க தப்பு நடக்குது, டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் அது கசப்பை சந்திக்க போறாங்கன்னு அர்த்தம். நீங்க ஜாலியா இருப்பீங்க, நல்லா சந்தோஷமா இருப்பீங்க. உங்க குழந்தை, உங்க பேத்தி, உங்களுடைய மருமகள், உங்களுடைய மகள், உங்களுடைய மனைவி, உங்களுடைய அக்கா அல்லது உங்களுடைய தங்கை, இப்படி உங்க குடும்பத்துல பெண்கள் சூழப்பட்டிருக்கிற இடத்துல இவ்வளவு டிஸ்டர்ப் வந்தா என்ன, எப்படி நிம்மதி இருக்கும்? அப்போ உங்களுக்கு கன்னிராசியில பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு பணப்பற்றாக்குறை இருக்கு, வருமான குறை இருக்கு, பணத்தை இழந்துட்டேன், வருமான டிஸ்டர்பா தான் இருக்குனாலே பேக்கெண்ட்ல கன்னிப்பெண்கள் சாபம் இருக்குன்னு அர்த்தம். ஆனா திருமண வாழ்க்கையிலே ஒரு கோளாறாவே இருக்கு. ஆமா, சுக்கிரன் நீசம் இல்லைங்க. அங்க யார் நீச? கலத்திரக்காரங்க நீசமாயிடுறாங்கல்ல. நேர் 7ஆம் இடமே பாதக வீடாய் மாயிருது இல்லை. அப்ப ஏதாவது ஒரு இறுக்கம், ஒரு போராட்டம் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுல புதனும் நீச்சம் இல்லைங்களா ஐயா? புதன் உச்சம். கன்னி வீட்டுல புதன் உச்சம், அதுக்கு நேர் 7 மீனத்துலதான் உங்களுக்கு நீச்சம். அதனாலதான் என்ன சொல்றாங்க முன்னோர்கள், அறிவு பலமா இருக்கிற இடத்துல காமம் அறுத்து போகுது. அறிவு புதன், காமம் சுக்கிரன்.
அறிவு பலமான இடத்துல காமம். காமம் அறுபடுகிறது. நீ காமத்தை அறுபட்டு விட்டால் அறிவை கொண்டு நீ ஜெயித்து விடுவாய்ங்கிறான். நேர் 7ஆம் வீடு மீனத்துக்கு போங்களே, அங்க உச்சம் சுக்கிரன். உன்னுடைய காமம் அதிகரிக்கும் பொழுது உன்னுடைய புத்தி கட்டு வாழ்வு சீரழிக்கிறதுங்கிறதா அங்க. 12ஆம் இடம் தானே மோட்சம். நீ மோட்சம் கிடைக்காதுப்பா, பத்திரமா இருக்கணுங்கிறது. எவ்வளவு பெரிய லிங்க் கொடுத்துருக்கு பாருங்க பிரபஞ்சம். அப்ப இதைத்தான் இது சரி பண்ணிக்கல அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிரும். என் குருநாதர் ஜி.கே. அழகா சொல்லுவார், காசு காமம் இதனாலதான் ஒரு மனுஷன் கர்மாவை சேகரிப்பான் அப்படின்பார். அடுத்தவங்க காசை ஏமாத்துறது, அடிச்சு புடுங்கிறது, ஏமாத்தி வச்சுக்கிறது, பொய் சொல்லி வாங்குறது, காசு அண்டு காமம் இதனாலதான் நீ கர்மா ஜென்ரேட் ஆகுங்கிற ஒரு போராட்டம் நடக்குங்கிறான். அதனாலதான் கோயிலுக்கு போகும்போது சுதை வடிவங்கள்ல சில சிற்பங்கள் எல்லாம் இருக்கும். சில சிற்பங்கள் எல்லாம் இருக்கும், பார்த்துருப்போம் இல்லையா? அது காரணம் இல்லாம எல்லாம் வைக்கல, அதுக்குன்னு ஒரு ஹிஸ்டரி ஸ்டோரியே இருக்கு. அதெல்லாம் பிற்காலத்துல நம்ம பேசுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க பல்லவர்கள் கட்டின கோயில்ல சுதை வடிவங்கள் பெருசா இருக்காது. ஆனா சோழர்கள் கட்டிய கோயில்ல பாத்தீங்கன்னா செதுக்கி தள்ளி இருப்பாங்க. கலைநயத்தோட வாழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய சக்திங்க. அதை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ கன்னியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் கவனித்து வாழ வேண்டிய விஷயம் கமிட்மெண்ட், ராங் கமிட்மெண்ட் ஆகாது. பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கா தங்கச்சி, அண்ணன், அக்கா தங்கை, பெரியம்மா, சித்தி, உன் மனைவி, இன்னொரு பெண்களுக்காக நீங்க கொடுக்குற வாக்குறுதி, தவறான ராங் வாக்குறுதி, இதெல்லாம் கவனமா இருக்கணும். இல்லைன்னா உங்களை வம்சத்தை என்ன செய்தின்னு கேட்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு, இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வீடுனா 5ஆம் இடம் மகரம். இன்னும் உச்சபட்ச அதிர்ஷ்டத்தை கொடுக்குது கன்னிக்கு அப்படின்னா ரிஷபம் தான். உச்சபட்ச அதிர்ஷ்டம் கொடுத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னா ரிஷபம் தான். அப்ப ரிஷப வீடு அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற வீடு. அப்ப ரிஷபத்துல அதிர்ஷ்டத்தை ஒளிஞ்சிருக்கு, பாக்கியம் ஒளிஞ்சிருக்குங்கும் போது நீங்க எங்கேயுமே அலைய வேண்டாம். கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கோட உபாசனை தேவியா காஞ்சிபுரத்திலே அமர்ந்தது அருள்பாலிக்கின்ற காமாட்சி. வெள்ளிக்கிழமை சரணாகதி பிரார்த்தனைகள், அங்க சந்திரன் உச்சமடைகிற வீடு. அப்ப பௌர்ணமி அன்னைக்கு ஃபேமஸான அம்மன் ஆலயம், உதாரணத்துக்கு மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, காஞ்சி காமாட்சி, எங்கெல்லாம் அம்பாளுடைய ஆதிக்கம் உள்ள ஆலயமா இருக்கும், அம்பாள் பெயரை சொல்லி அழைக்கின்ற ஆலயமா இருக்கும். இப்ப அவினாசிலேயே அவினாசியப்பருங்கிறத விட கருணையாத்தா கோயில்னு சொல்லுவாங்க, கருணாம்பிகை தாயாரை தான் சொல்லுவாங்க. அப்ப அங்கேயும் பெண் தெய்வத்தினுடைய அந்த ஆட்சி பலம் அதிகம். இப்படி எங்கெல்லாம் பெண் தெய்வங்களுடைய ஆட்சி பலம் அதிகமா இருக்கோ அங்க போய் இந்த கன்னிராசி அன்பர்கள் தொடர்ந்து வழிபட்டு வர அவர்கள் வாழ்க்கையில் விமோச்சனத்தை நிச்சயம் அடைவார்கள், வெற்றியோட தான் இருப்பாங்க. அதே போல இவங்களோட புத்தி மனம் எப்படி இருக்கும்னா, ஏதாவது இறுக்கமா, போராட்டமா, பலவீனமா, மன அமைதி கட்டுத்தான் இவங்க வாழ முடியும். ஏன்னா 5க்கும் 6க்கும் உடையவனே சனி. அந்த கர்மா ரெமெடிங்கிறது சாதாரண வேலை இல்லை. அந்த உபாசனை பிடிக்கணும், பிடிக்கும் போது கர்மா பஸ்ட் ஆகும், வெடிச்சு வெளியேறும். பாஸ்ட் நினைச்சே இருப்பாங்களா? ஆமா, இறந்த காலத்தை நினைத்து வாழ்கிறவர்களும் உண்டுதான். ஏன்னா 2 சுக்கிரனும் நீசமாகிறாட கன்னிராசி, 9 நீசம். பாக்கியாதிபதி அவுட் ஆகிறாரு பாருங்க. பாக்கியாதிபதி தன் ராசியில கண்ணியில கெட்டு போறாரு பாருங்க. அப்போ இவங்க அப்பா பாருங்க எவ்வளவு சிரமப்படுற ஆளா, கஷ்டப்படுற நபரா இருக்காருங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா எங்க அப்பா நல்லாத்தான் இருக்காருங்க அப்படின்னா குடும்பத்தோட இருந்து பார்த்து டிராவலாக விடாது. வேலைப்பழுவோட வேலை நிமித்தமா எங்காவது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க வச்சிரும். இதெல்லாம் கன்னியினுடைய வேலை. காஞ்சியினுடைய காமாட்சி, காஞ்சிபுரத்திலே அமர்ந்து அருள்பாலிக்கின்ற காமாட்சி தெய்வ வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மையும் மிகப்பெரிய பலனையும் கட்டாயம் கொடுக்கும். ரொம்ப டாப்பா வேலை செய்யும். அதே போல கன்னியாகுமரி அம்மன், கன்னியாகுமரி அம்மன் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு புதன்கிழமை அன்னைக்கு கன்னியாகுமரி அம்மனை போய் பார்த்து மானசீகமா வழிபட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும். இந்த பகவதி அம்மன் கன்னியாகுமரியில அமர்ந்திருக்கின்ற பகவதி அம்மன். ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்கும். 12 ராசியிலையும் எல்லா ராசியும் ஒரு விஷயத்த சொல்லும் சார். கண்டிப்பா அது விதவிதமான ஒரு விஷயத்தை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கு இது பொருந்தும். அப்ப கன்னி ராசிங்கிறது சாதாரண ராசி அல்ல, புதன் உச்சமடைகிற ராசி.
அறிவு சார்ந்த ராசி. அறிவு வந்து மிகுதியா இருக்கிற ராசி. புத்திசாலித்தனத்தை மட்டுமே மூலதனமா வச்சு ஜெயிக்கிறது ஒரு ராசி இருக்குன்னா அது கன்னி தான். நகைச்சுவை 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 உணர்வு ஜாஸ்தி, கலைத்துவம் ஜாஸ்தி, ஓவியம், இசை, நடனம், நாட்டியம், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒன்றுல இருப்பாங்க. இப்ப இவர் இந்த விஷயத்துல டாப்பா, புகழானவர் தான்ப்பா அப்படிங்கிற வாழ்க்கையை கன்னியை வாழ வச்சு எங்க பேசணும் டக்கு கவுண்டரை போட்டு போயிடுறது. ஆமா, அது வந்து கன்னியோட வேலை தான். அதே போல கன்னி வந்து உங்களுக்கு புதனுடைய வீடு. அங்க நட்சத்திரங்களே வருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய், 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த எல்லாருக்குமே சூரியன் சந்திரன் ஏன்னா சீக்கிரம் புகழடைய வச்சிடும். சீக்கிரம் புகழடைய வச்சிடும். கன்னியில பிறந்தவங்க நிறைய பேர் இடம் மாதிரி முன்னேறியவங்க எல்லாம் இருப்பாங்க. காசை இழந்தவங்க இருப்பாங்க. ஸோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதவங்க, அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியலன்னு வருத்தப்படுறவங்க இருப்பாங்க. அப்ப கன்னி கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், கமிட்மெண்ட் நிறைவேற்றிட்டாங்கன்னா இவங்க லைஃப்ல கர்மாவில இருந்து மெல்ல 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 வெளியில வரலாம். அந்த கர்மா ரெமெடிக்கான ஒரு அற்புதமான ஆலயம் தான் காஞ்சிபுரம் காமாட்சி. பெண் தெய்வங்கள் கோலோச்சி இருக்கின்ற ஆலயங்கள் எங்க இருக்குதோ அதெல்லாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போய் கும்பிட்டு வழிபாடு செய்யலாம். அதுவும் குறிப்பா பௌர்ணமி அன்னைக்கு போனாங்கன்னா ஏகப்பட்ட பவர். அந்த காலகட்டங்களில் போய் வழிபாடு பண்ணும்போது இவருக்கு விமோச்சனம், முன்னேற்றத்தை ஆமா பெரிய பெரிய வெற்றி, பெரிய வளர்ச்சி கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னி என்னைக்குமே கில்லி தான். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.